இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேக தலைவர் விஜய் இன்று பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின் கொடுங்கையூரில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். அங்கிருந்து கொளத்தூர் நோக்கி சென்று பிரச்சாரம் செய்தார். தமிழ்நாட்டில் எங்கிருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்மள பெத்த அம்மா இருக்கிற இடத்துல இருந்து அவங்களோட ஆசையோட ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதானே ஒரு பிரைட்டான ஒரு சைனா இருக்கும், ஒரு ஒளியோட, ஒரு வெளிச்சத்தோட. சோ இதெல்லாம் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் உங்க விஜய் உங்க பெரம்பூர் தொகுதியிலிருந்து, நம்ம பெரம்பூர் தொகுதியிலிருந்து நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். வட சென்னையில ரொம்ப மிகப்பெரிய அடையாளத்துல ஒன்னா இருக்கிற நம்ம பெரம்பூர் தொகுதியில நம்ம லூட்ஸ் அன்னை சர்ச் இருக்கிற, பிரசன்ன லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிற, பல புகழ்பெற்ற மசூதிகள் இருக்கிற இந்த பெரம்பூர் தொகுதியில நம்ம பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றோம். உன்னை மனசார நேசிக்கிற, உன்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜயனை மனசு சொல்லிச்சு. அதனாலதான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத, போதைப் பொருள் அதிகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாத்தியே ஆகணும். தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். இப்படி ஒண்ணுத்துக்குமே உதவாது இப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு விரைவில் விடை பெற போகும் ஸ்டாலின் சார் தான் காரணம். முறையாக அனுமதி வாங்கியும் இந்த பிரச்சாரத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யவில்லை என தாவேக புகார் அளித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கூறியுள்ளதாவது: முதல்வர் தொகுதி என்றால் மற்ற கட்சியினர் பிரச்சாரம் செய்யக்கூடாதா? திமுக தலைவர் ரோட் ஷோ நடத்தலாம், ஆனால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மைக்குடன் பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுப்பதா? அதிகாரிகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதை தேர்தல் ஆணையம் ஆதரிக்கிறதா? எங்கள் தலைவரின் பிரச்சாரத்துக்கு முறையாக அனுமதி பெற்றும் முதல்வர் வருகிறார் என காரணம் கூறி பிரச்சார இடத்தில் இரும்பாலான தடுப்புகள் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய அனுமதிக்கவில்லை. தேர்தல் ஆணையத்திடம் முறையாக அனுமதி பெற்று நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தால் முதல்வர் வருகிறார் என கூறி பிரச்சாரத்துக்கு தடை விதிப்பது கண்டனத்திற்குரியது. திமுகவின் கைப்பாவையாக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொள்வது ஏன்? ஒருதலைபட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறையாக அனுமதி பெற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் கொளத்தூர் பிரச்சாரத்துக்கு கடுமையாக போராடி அதிகாரிகளிடம் பல கட்டங்களாக பேச்சு நடத்தப்பட்ட பிறகே மைக், ஸ்பீக்கர் பாக்ஸ் பயன்படுத்த அனுமதி பெறுவதுதான் முறையா? ஒருதலைபட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார்.